السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله سيدنا محمد بن عبد الله وعلى آله وصحبه حزب الله. أما بعد، فقد قال الله تعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. وما كان المؤمنون لينفروا كافة فلولا نفر من كل فرقة منهم طائفة ليتفقهوا في الدين ولينذروا قومهم إذا رجعوا إليهم لعلهم يحذرون. وقال النبي صلى الله عليه وسلم: من يرد الله به خيرا يفقهه في الدين. இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கின்ற என்னுடைய உஸ்தாஸ், நாடறிந்த நல்லறிஞர், நாம் அறிந்த அரபு கவிஞர் அஷேக் அல் உஸ்தாத் அல் ஹாஜ் ஏஜிஎம் அமீன் ஃபலாஹி ஹசரத் அவர்களே, இந்த நிகழ்வினை நெறியாள்கை செய்து கொண்டிருக்கின்ற அஷேக் மௌலவி ஃபௌசுல் அமீன் ஜமாலி அவர்களே, குல்லியத்துல் ஹிக்மா அரபு கல்லூரியினுடைய பணிப்பாளர் அஷேக் அல் ஹாஃபிஸ் நௌஃபர் ஃபலாஹி அவர்களே, மற்றும் எங்களுடைய மூத்த உலமாக்களில் ஒருவராக இருக்கின்ற எனது சகோதரர் அஷேக் அல் ஹாஜ் எம்.ஐ. ஆதம் லப்பை ஃபலாஹி பிஏ அவர்களே, முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்தின் காத்தான்குடி பிராந்திய அலுவலக அதிகாரியாக செயற்பட்டு கொண்டிருக்கின்ற சகோதரர் ஜியாத் பிஏ அவர்களே, மற்றும் கண்ணியமிக்க உலமாக்களே, குல்லியாக்கள், மதரசாக்கள், ஜாமியாக்கள், மஹதுகளுடைய அதிபர்கள், உஸ்தாதுமார்களே, மற்றும் ஆலிமாக்களே, பெற்றார்களே, பெரியார்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் அவருடைய நல்லடியார்கள் குழுமத்திலே சேர்த்துக் கொள்வானாக. ஆமீன். இன்று நமது காத்தான்குடியில் இருக்கின்ற ஹிக்மா பெண்கள் அரபு கல்லூரியினுடைய 2வது பட்டமளிப்பு விழாவிலே நாம் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இலங்கை முஸ்லிம் சமய கலாசார பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்திலே ஆண்கள் பெண்கள் ஆகிய 2 பாலாருக்குமான அரபு கல்லூரிகள் 317 அரபு கல்லூரிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த 317 அரபு கல்லூரிகளில் 92 அரபு கல்லூரிகள் பெண்கள் அரபு கல்லூரிகள். அந்த 92 பெண்கள் அரபு கல்லூரிகளில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட அரபு கல்லூரிகள் 8 அரபு கல்லூரிகள். அந்த 8 அரபு கல்லூரிகளில் 4 அரபு கல்லூரிகள் இந்த காத்தான்குடியைச் சேர்ந்த அரபு கல்லூரிகள். இவைகள் ஸ்தாபிக்கப்பட்டு நம் சமூகத்தில் உள்ள பெண்களுக்கான மார்க்க கல்வியையும் மற்றும் மற்றைய கல்விகளையும் வழங்கி மிக காத்திரமான பணிகளை செய்து வருகின்ற வரலாற்றை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இஸ்லாத்தை பொறுத்தளவிலே பெண்களுக்கு பெரியதோர் கௌரவம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அல் குர்ஆனை பார்க்கிறோம். சூரத்து நிசா, சூரத்து மரியம் என்ற சூறாக்கள் அங்கே பெண்கள் சம்பந்தமாக பேசிக் கொண்டிருப்பதை பார்க்கின்றோம்.
அதே போல சஹாபியாத்துகள், பெண் சஹாபாக்களை பார்க்கிறோம். அவர்களிலும் பெரும் பெரும் ஆலிமாக்கள் இருந்து இந்த உம்மத்துக்கும் தீனுக்கும் சேவையாற்றியதை பார்க்கின்றோம். அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு பின்னால் எங்களுக்கு ஏதாவது ஒரு ஹதீஸிலே விளக்கமின்மை ஏற்படுகின்ற போது நாங்கள் ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே போய் அந்த ஹதீஸுக்கான தெளிவை கேட்போம், விளக்கத்தை கேட்போம். அவர்கள் அந்த ஹதீஸுக்கான நிறைவான விளக்கத்தை தருவார்கள். அது எங்களுக்கு பெரியதோர் உதவியாக அமைந்தது என்று சொல்லுகின்றார்கள். ஆகவே ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே ஆண்கள் கூட போய், ஆண் சஹாபாக்கள் கூட போய் அவர்களுடைய கல்வி சம்பந்தமான விளக்கங்களை படித்து தெரிந்திருக்கிறார்கள் என்றால் பெண்களிலே பேரறிஞர்கள் இருந்திருக்கிறார்கள். சஹாபியாத்துகள் அந்த கல்வி சேவையை வழங்கி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கின்றோம். அதே போன்றுதான் லைலா பின்து அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹா, இவர்களுக்கு மற்றொரு பெயர் இருக்கிறது, ஷிஃபா பின்து அப்துல்லா அல் குரஷியா. இவர்கள் நபி அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு மதீனாவுக்கு செல்வதற்கு முன்பதாகவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். அவர்கள் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்பதாகவே எழுதவும் படிக்கவும் தெரிந்திருந்தவர்கள். ஆகவே இப்படியான ஒரு பெண்மணி இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார்கள். அந்த பெண்ணுக்கு ரசூலுல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்தை, இடத்தை வழங்கினார்கள். மதீனாவிலே ஒரு இடத்தை, ஒரு வீட்டை ஏற்பாடு செய்து அந்த வீட்டிலே அவர்கள் மதீனாவை சேர்ந்த பெண்களுக்கு எழுதவும் வாசிக்கவும் மற்றொரு விடயங்களை கற்பிக்கவும் ஒரு நிலையத்தை ஆரம்பித்து கொடுத்தார்கள். அந்த நிலையத்திலே இந்த லைலா பின்து அப்துல்லா அல் குரஷியா அவர்கள் இருந்து கற்பித்தலை மேற்கொண்டார்கள். அவ்வளு முதர்ரிசத்தின் பில் இஸ்லாம், அவர்கள்தான் பெண்களிலே இஸ்லாத்தின் வரலாற்றிலே முதலாவது ஆசிரியையாக இருக்கிறார்கள். அந்த ஆசிரியரிடத்திலே இருந்து, அந்த பாடசாலையிலே இருந்து படித்து தேறி பட்டம் பெற்றவர்களில் ஒருவர் தான் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய மகள் ஹப்ஸா பின்து உமர் ரலியல்லாஹு அன்ஹா. இங்கே நாங்கள் பார்க்கிறோம், ஒரு லைலா பின்து அப்துல்லா என்ற ஒரு பெண் சஹாபி தீனுடைய கல்வியை விளங்குவதற்காக ஏதுவாக உள்ள அந்த வாசிப்பு, எழுத்து ஆகியவற்றை கற்பிப்பதோடு ஏனைய கல்விகளையும் வழங்கி பெண்கள் கல்விக்கு அவர்கள் வகை செய்து கொடுத்திருக்கிறார்கள். இதே போல நாங்கள் ஒரு பிந்திய வரலாற்றுக்கு நாங்கள் வருகின்ற பொழுது பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், அதற்கு கொஞ்சம் தள்ளி இருக்கின்ற ஒரு நாடுதான் உஸ்பெகிஸ்தான். அந்த நாட்டிலே பேரறிஞர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆண்களிலும் இருந்திருக்கிறார்கள், பெண்களிலும் இருந்திருக்கிறார்கள். இஸ்லாத்திலே பேரறிஞர்கள், மார்க்க கல்வியிலே பெரும் பெரும் கல்விமான்கள் இருந்திருக்கிறார்கள். அலாவுத்தீன் அஸ்ஸமர்கந்தி அவர்களை பார்க்கிறோம். அலாவுத்தீன் அஸ்ஸமர்கந்தி அவர்கள் ஹனபி மதுஹபை சார்ந்தவர்கள். அவர் பேரறிஞர். துஹ்பத்துல் ஃபுகஹா என்ற நூலை இயற்றியவர்கள். அந்த பேரறிஞர்களிடத்திலே இருந்து படித்த மாணவர்களிலே ஒருவர்தான் அலாவுத்தீன் அல் காசானி. உஸ்பெகிஸ்தானுடைய மற்றொரு ஊரிலே இருந்து வந்தவர்கள், அல் காசான் என்ற ஊரிலே வந்தவர்கள். இவர்கள் தன்னுடைய உஸ்தாதிடத்திலே கலையை படித்தார்கள், தீனை படித்தார்கள், உயர்ந்த நிலைக்கு வந்தார்கள். உஸ்தாது பார்த்தார்கள்,
தன்னுடைய அந்த காலத்திலே ஆட்சியாளர்கள் கூட தன்னுடைய மகளை கேட்டு திருமணம் முடிப்பதற்கு அனுப்பிய போதும் அவர் ஒரு சிறந்த அறிவாளி, சிறந்த அழகி என்ற பல்வேறு காரணங்களினால் அந்த காலத்தில் இருந்த ஆட்சியாளர்கள் அவர்களுடைய மகளை திருமணம் முடிக்க விருப்பம் தெரிவித்து கேட்டு அனுப்பிய போதும் அதற்கு அவர்கள் பதில் கூறாமல் தன்னுடைய மாணவனுக்கே தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுத்தார்கள். ஏனென்றால் அந்த அளவு திறமைசாலியாக அந்த மாணவர் அலாவுத்தீன் அல் காசானி இருந்தார்கள். திருமணம் முடித்ததன் பின்பு பாத்திமா என்ற மனைவியாக அந்த பெண்மணி மாறுகின்றார்கள். இந்த பாத்திமா பிந்து அலாவுத்தீன் அஸ்ஸமர்கந்தி அவர்களும் தன்னுடைய தகப்பனாரிடத்திலே மார்க்க கல்வியை பயின்று எந்த அளவுக்கு தேர்ச்சி பெற்றவர்கள் என்றால் தன்னுடைய தகப்பனாரிடத்திலே வருகின்ற பத்துவாக்களை பார்வை செய்து அதற்குரிய விடைகளை தெரிந்து அந்த பத்துவாவை வெளியீடு செய்வார்கள். வெளியிடுகின்ற பொழுது இவர்கள் திருமணம் முடிப்பதற்கு முன்பதாக தகப்பனும் மகளும் தான் அந்த பத்துவாவிலே கையெழுத்து விடுவார்கள். அவ்வளவு விஷயமான ஒரு பெண். அவர்கள் திருமணம் முடித்ததன் பின்பு அந்த வருகின்ற பத்துவாக்களிலே தகப்பனும் மகளும் அடுத்ததாக அந்த மகளின் கணவருமாக 3 பேரும் அந்த பத்துவாவிலே கையெழுத்து விடுவார்கள். சில வேளை தன்னுடைய கணவர் வருகின்ற பத்துவாக்களிலே சில தவறுகளை விடுகின்ற பொழுது கூட இந்த பாத்திமா பிந்து அலாவுத்தீன் அஸ்ஸமர்கந்தியா அவர்கள் தன்னுடைய கணவனிடத்திலே மிக கண்ணியத்தோடும் அமைதியோடும் அடக்கத்தோடும் அங்கே நடைபெற்றிருக்கின்ற தவறை சுட்டிக்காட்ட கணவனும் அதை மிகவும் சந்தோஷத்தோடு ஏற்று அதனை திருத்தி அவர்கள் அந்த பத்துவாவை வழங்கிய வரலாற்றை பார்க்கின்றோம். இங்கே நான் எதை சொல்ல வருகிறேன் என்றால் அந்த உஸ்பெகிஸ்தானிலே ஒரு பெரியதொரு பேரறிஞர் பெண்மணி இருந்திருக்கிறார்கள். அவர்கள் இஸ்லாமிய கல்வித்துறையிலே உயர்ந்து விளங்கிய ஒரு பெண்ணாக இருந்து அவர்கள் வரலாற்று பதிவை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இவர்கள் எல்லாம் பெண்கள். நான் இதை ஏன் சொல்கிறேன் என்றால் இன்று நாங்கள் இந்த ஹிக்மா பெண்கள் அரபு கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவிலே இருக்கிறோம். இங்கே ஆலிமாக்கள் பட்டம் பெறுகிறார்கள். அவர்களுக்கு இது ஒரு நல்லதொரு போதனையாக அல்லது அவர்களை உந்தி தள்ளி விடுகின்ற ஒரு ஆர்வப்படுத்தலாக இருக்கும் என்ற காரணத்தினால் இதை நான் கூறுகின்றேன். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு உயர்ந்த இடத்தை கொடுத்திருக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஆயிஷா நாயகியுடைய வீட்டுக்கு ஒரு பெண்மணி 2 தன்னுடைய பெண் குழந்தைகளோடு போகிறார்கள். பிள்ளைகளுக்கும் தாய்க்கும் பசி, உதவி கேட்கிறார்கள். ஆயிஷா நாயகி தன்னிடத்தில் இருந்த ஒரு பேரித்தம்பழத்தை கொடுக்கிறார்கள். தாய் என்ன செய்தார்கள்? அதை 2ஆக பிளந்து 2 பிள்ளைகளுடைய கையிலே கொடுக்க 2 பிள்ளைகளும் அதை சாப்பிடுகிறார்கள். பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு அந்த தாய் வெளியேறுகிறார்கள். இது ஆயிஷா நாயகியுடைய மனதிலே ஒரு நிகழ்வை உருவாக்கியது. ரசூலுல்லாஹ் பின்பு வருகிறார்கள். ரசூலுல்லாஹ் இடத்திலே ஆயிஷா நாயகி நடந்தேறிய சம்பவத்தை சொல்லுகிறார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எந்த ஒரு மனிதர் இந்த பெண் பிள்ளைகளால் சோதிக்கப்பட்டு பொறுமை காப்பாரானால் அவருக்கு அல்லாஹ் அந்த பெண் பிள்ளைகளை நரகத்துக்கு தடையாக ஆக்குவான் என்று சொன்னார்கள். பெண் பிள்ளைகளை பெற்ற இந்த ஆலிமாக்களை பெற்றெடுத்திருக்கின்ற பெற்றார்கள், தாய் தந்தையர்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். இந்த ஹதீஸ் பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்த நமக்கெல்லாம் ஆர்வப்படுத்துகின்ற ஹதீஸ். நாம் பெண் பிள்ளைகளை பெற்றுவிட்டோமே, அது நமக்கு பாயமாக இருக்கிறதே, அது செய்ய வேண்டுமே இது செய்ய வேண்டுமே என்று நாங்கள் அங்கலாய்க்க தேவையில்லை. மார்க்கத்திலே மகோன்னதமான இடம்
பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்தவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றொரு ஹதீஸிலே சொன்னார்கள், எந்த ஒரு மனிதருக்கு 3 பெண் பிள்ளைகள் இருந்து அந்த பிள்ளைகளை நல்ல கல்வி வழங்கி அவர்களை நல்ல ஒழுக்க சீலர்களாக வளர்த்து அவர்களுக்குரிய உணவுகளையும் வழங்கி நல்ல நிலைக்கு கொண்டு வருவார்களானால் அந்த பெற்றாருக்கு சுவர்க்கம் வாஜிபாகிவிட்டது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அப்பொழுது அந்த சபையிலே இருந்த ஒரு சஹாபி எழுந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், 2 பெண் பிள்ளைகளை பெற்றவருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்குமா என்று. அப்பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், 2 பெண் பிள்ளைகள் பெற்று அவரின் பிள்ளைகளை வளர்த்தெடுக்கும் பாதையிலே இவ்வாறான ஒரு நடவடிக்கையிலே இருப்பாரானால் அவருக்கும் சுவர்க்கம் கட்டாயம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஆகவேதான் நாங்கள் இந்த இடத்திலே இந்த விடயங்களை பேசுவதன் மூலம் நாம் எல்லாம் இதில் இருந்து நல்ல பெருமானங்களையும் போதனைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நான் கருதுகின்றேன். எனவே இப்படியான இந்த உயர்ந்த கல்வியை நாம் எல்லோரும் பெற வேண்டும். நான் என்னுடைய பேச்சின் ஆரம்பத்திலே ஓதிய ஆயத்திலே சூரத்து தௌபாவிலே அல்லாஹ் சொல்கின்றான், வமா கானல் முஃமினூன லியன்ஃபிரு காஃபா, மூமின்கள் அனைவரும் தங்களுடைய ஊர்களை விட்டு ஒட்டுமொத்தமாக ஜிஹாதுக்காக வெளியாக வேண்டிய தேவையில்லை. ஃபலௌலா நஃபர மின் குல்லி ஃபிர்கத்தின் மின்ஹும் தாயிஃபத்துல் லியதஃபக்கஹு ஃபித்தீன் வலியுன்திரு கௌமஹும் இதா ரஜஉ இலைஹிம் லஅல்லஹும் யஹ்தரூன். அந்த சமூகத்தாரிலே இருந்து உள்ளவர்களிலே ஒரு சிறு தொகுதியினர் மார்க்கத்திலே விளங்கிக் கொள்வதற்காக, மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக அவர்கள் வெளியேறி அவர்கள் அந்த மார்க்கத்தை கற்று அதற்கான கற்கை காலம் முடிவுற்றதன் பின்னால் தன் சமூகத்தை நோக்கி திரும்பி செல்கின்ற பொழுது அந்த மக்களுக்கு அவர்கள் அந்த மக்களை பாவம் ஏனைய கஷ்டமான பிரச்சனைகளிலே இருந்து தவிர்த்து கொள்வதற்கான முறைமைகளை அவர்கள் மேற்கொள்கின்ற பொழுது அந்த மக்கள் அந்த பாவத்திலே இருந்து தகர்ந்து கொள்வார்கள். அப்படியானவர்கள் இந்த கல்வியை பெறுவதற்காக வெளியேறக்கூடாதா, வெளியேற வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கின்றான். எனவே சமூகத்திலே உள்ளவர்கள் ஒரு ஊரை எடுத்துக்கொண்டாலும் ஒரு ஊரிலே எத்தனையோ பகுதிகள் இருக்கின்றன. அந்த பகுதிகளில் இருந்து ஒவ்வொரு சிறு தொகுதியினராவது இந்த மார்க்கத்தை படிக்க வேண்டும். ஆண்களும் படிக்க வேண்டும், பெண்களும் படித்தாக வேண்டும் சகோதரர்களே. ஏனென்றால் இந்த மார்க்க கல்வி ஆணுக்கும் அவசியம், பெண்ணுக்கும் அவசியம். மிக குறிப்பாக பெண்ணுக்கு அது அத்தியாவசியம். ஏனென்றால் ஒரு பெண் தன்னுடைய தாய் தந்தையருக்கு புதல்வியாக பிறக்கிறார். அவர் கொஞ்ச காலத்தினால் மகளாக இருந்து கொண்டிருக்கின்ற போது அங்கே திருமணம் நடைபெறுகின்றது. அப்போது அந்த பெண் மனைவியாக மாறுகிறார். மனைவியாக மாறி மன வாழ்க்கையில் இருக்கின்ற பொழுது அந்த பெண்ணுக்கு குழந்தை கிடைக்கிறது. அப்போது அந்த பெண் தாயாக மாறுகின்றார். தாயாக மாறுகின்ற பிள்ளை அந்த பெண் தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்கின்றாள். ஆகவே அந்த பிள்ளைக்கு தேவையான ஒழுக்கங்களை கொடுக்கின்றாள். அங்கே அந்த தாய் ஒரு ஆசிரியராகவும் ஒரு முரப்பியாகவும் தரபியத் கொடுக்கக்கூடியவராகவும் அவர் முன்னேறுகின்றார். எனவே ஒரு பெண்ணுடைய வகிபாகம் ஆணை விட பல்வேறு பகுதியாக பிரிந்து கிளை விட்டு போவதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவேதான் தாய் என்பவள் அவள் ஒரு பாசறை. அந்த தாயை உருவாக்குகின்ற பொழுது சீராக நாங்கள் உருவாக்கிவிட்டால் அந்த தாயிலே இருந்து சீரிய சமூகம் உருவாகும் என்று அரபு பழமொழி சொல்லிக் கொண்டிருக்கின்றது. எனவேதான் ஒரு பெண்ணுக்கு கற்பிக்கின்ற போது, ஒரு ஆணுக்கும் கற்பிக்கின்ற பொழுது, ஒரு ஆணுக்கு கற்பிக்கின்ற பொழுது ஒரு தனிநபருக்குத்தான் நாங்கள் கற்பிக்கின்றோம்.
ஆனால் ஒரு பெண்ணுக்கு, ஒரு மாணவிக்கு கற்பிக்கின்ற போது ஒரு குடும்பத்துக்கு கற்பிக்கின்றோம். ஏனென்றால் ஒரு பெண்ணிலே இருந்து பிள்ளையின் பிள்ளை என்று ஒரு பெரியதொரு விருட்சம் உருவாகின்றது. எனவே பெண்கள் விடயத்தில் நம் சமூகம் மிக கூடிய கவனம் செலுத்த வேண்டும். அவர்களுடைய ஆன்மீக, லௌகீக, பௌதீக கல்விகளில் எல்லாம் நாம் அவர்களுக்காக உதவ வேண்டும். அவர்களை சமூகத்திலே நல்ல பிரதிகளாக உருவாக்கிவிட வேண்டும் சகோதரர்களே. எனவேதான் ஒரு ஆலிமுடைய கடமைப்பாடுகள் பல இருக்கின்றன. அந்த கடமைப்பாடுகளிலே ஒன்றுதான் அவர்களிடத்திலே சலாஹியத் இருக்க வேண்டும். ஒரு ஆலிமாகிவிட்டால், ஒரு ஆலிமாவாக, ஒரு ஹாபிலாவாக மாறிவிட்டால் அவர்களிடத்திலே நல்ல சீர்திருத்தம் வர வேண்டும், சலாஹியத் அவர்களிடத்திலே இருக்க வேண்டும். இதனாலே தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு ரத்தின சுருக்கமான கருத்தை சொன்னார்கள். லா யஸாலு الناس முஸ்தகீமீன மஸ்தகாமத் லஹும் அய்மத்துஹும் வஹுதாத்துஹும். மக்கள் எப்போது சீரானவர்களாக, நல்ல பிரதிகளாக இருப்பார்கள் என்றால், எப்போதெல்லாம் அவர்களின் தலைவர்களும் அவர்களின் வழிகாட்டிகளான உலமாக்களும் சீர்பெற்று நல் வாழ்க்கையிலே இருந்து வழிகாட்டுவார்களோ அப்போது மக்களும் சீரான வழிகாட்டலிலே இருப்பார்கள் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதே போலதான் சுஃபியான் ஸௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள், அல் உலமாஉ தாஉன் வல் அஅமாலு ஸய்யிஆ தவாஉ. அல் உலமாஉ தவாஉன் வல் அஅமாலு ஸய்யிஆ தாஉ. இதா ஃபஸதல் உலமா ஃபமன் யஷ்ஃபித் தா என்று சொல்கிறார்கள். உலமாக்கள் மருந்தாக இருக்கிறார்கள், மருந்தை போன்றவர்கள், நோய்க்கு அதனுடைய நிவாரணத்தை வழங்குகின்றவர்கள். மோசமான செயற்பாடுகள், பாவமான காரியங்கள் அவை நோயாக இருக்கின்றன. உலமாக்களான வைத்தியர்களை பழுதடைந்து விட்டால் நோயை குணப்படுத்துவது யார் என்று சுஃபியான் ஸௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கேட்கிறார்கள். எனவே ஆலிமாக்கள் முதலிலே தங்களை சீராக்கிக் கொள்ள வேண்டும். தங்களிடத்திலே சிறந்த பண்பாடுகள், பழக்க வழக்கங்கள், சகிப்புத்தன்மை, மற்றவரை மதித்தல் என்ற நல்ல குணாதிசயங்களை அவர்கள் தன்னிடத்திலே உருவாக்கிக் கொள்ள வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. இரண்டாவதாக, தான் பெற்ற கல்வியை தன்னோடு முடக்கிக் கொள்ளாமல் இந்த தீன் வியாபிப்பதற்கு தன்னால் முடியுமானவரை அவர்கள் தங்களுடைய தாவா பணியை மேற்கொள்ள வேண்டும். அது அவர்கள் மீது சுமத்தப்பட்ட மாபெரிய பொறுப்பாகும். அது ஒரு பெரியதொரு சுமையாகும். நாம் கற்றதன் பின்னால் அதனை உம்மத்துக்கு ஒப்புவிக்க வேண்டும். உம்மத்திலே எத்தனையோ தேவைப்பாடுகள் இருக்கின்றன. குறிப்பாக பெண்ணியல் தொடர்பான எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மார்க்க அடிப்படையிலே விளக்கங்கள் தேவை. ஒரு ஆண் அதனை ஒரு பெண்ணுக்கு சொல்வதை விட ஒரு பெண் சுதந்திரமாக பெண்ணோடு அவர்களுடைய பேச்சு நிலையிலே பேசி அதை தெளிவுபடுத்துவது மிகவும் இலகுவானது, சுலபமானது. எனவேதான் இந்த பெண்களானவர்கள் ஆலிமாகிவிட்டோம், பட்டம் பெற்று விட்டோம், இதன் பின்னால் ஒரு பதவியை எடுத்தால் போதுமானது அல்லது ஒரு உயர்ந்த இடத்திலே இருந்தால் போதுமானது என்பதற்கு அப்பால் தான் சுமந்திருக்கின்ற கல்வி இது ஷரியாவுடைய கல்வி, இது வஹீயுடைய கல்வி. இதை நான் என்னோடு முடக்கி இருக்க முடியாது. இதனை நான் பரப்பியாக வேண்டும், நான் பெற்றவற்றை செலவழித்தாக வேண்டும் என்ற சிந்தனையோடு இன்று பட்டம் பெறுகின்ற ஆலிமாக்கள் இங்கிருந்து வெளியாக வேண்டும். எனவே அன்பார்ந்த ஆலிமாக்களே, நீங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்ட, உங்களுக்கு வகுப்பறைகளிலே வழங்கப்பட்ட கல்வி, ஏனைய வழிகாட்டல்கள், ஆலோசனைகள் எல்லாம் இனித்தான் சமூகத்துக்குள் ஊடறுத்து போக இருக்கின்றன. எனவே நீங்கள் உங்களை ஒரு ஆலிமாவாக கட்டி காத்து
அந்த உங்களுடைய தாவா பணியை முன்னெடுக்கின்ற பொழுதுதான் சமூகம் அதை ஏற்றுக்கொள்ளும். எனவே ஆலிமாக்களுடைய தோற்றப்பாடிலே இருக்க வேண்டும். கொஞ்ச காலம் போனால் தான் அணிந்த அந்த சீருடை இல்லாது ஏனைய சாதாரண பெண்மணிகளுடைய அந்த உடை கலாச்சாரம் நாகரிகத்துக்கு உள்ளாக கூடாது. அப்படியான கலாச்சாரத்துக்குள்ளானோமானால் நமக்கு உஸ்தாதுமார்கள் கற்றுத் தந்தது, நம்மை கற்பித்த கல்லூரியினுடைய நிர்வாகம் பயன்பெற்றது, அது செய்த சேவைகள் எல்லாம் கேள்விக்குறியாகிவிடும். எனவே ஆலிமாக்களாகிய ஆணும் தான் பெண்ணும் தான் பெற்றதை தன்னுடைய பேச்சால், தன்னுடைய எழுத்தால், தன்னுடைய ஏனைய செயற்பாடுகளால் வெளிப்படுத்தி இந்த தீனுக்கும் இந்த உம்மத்துக்கும் உதவியாக அமைவதுதான் மிகவும் பிரதானமானது. இதனை இன்று வெளியாகின்ற ஆலிமாக்கள் மிக கவனத்தில் எடுக்க வேண்டும். உங்களுடைய இபாதத்துகள் ஜாமியாவிலே, உங்களுடைய மதரசாவிலே இருக்கின்ற போது இருந்ததை விட எதிர்காலத்தில் கூட வேண்டுமே தவிர குறைந்துவிடக் கூடாது. உங்களுடைய குர்ஆன் திலாவத்துகள் நீங்கள் ஓதுகின்ற காலப்பிரிவிலே இருந்ததை போன்று இருக்க வேண்டும் அல்லது கூட வேண்டும், குறையவே கூடாது. உங்களுடைய கண்ணியமான பேச்சுக்கள், நடத்தைகள், சீருடைகள் சகலதுமே இருந்ததை விட உயர்ந்து செல்ல வேண்டுமே தவிர நீங்கள் இருந்ததிலிருந்து கீழிறங்கி விடக்கூடாது. அதுதான் உங்களுக்கு எதிர்நோக்குகின்ற ஆபத்து என்பதை விளங்க வேண்டும். எப்பொழுது உடையிலே மாற்றம் வருகிறதோ, எப்பொழுது இபாதத்திலே குறைபாடு ஏற்படுகிறதோ, அதுதான் நமக்கு முன்னே வருகின்ற முதலாவது சவால் என்பதை நாம் ஒவ்வொருவரும் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக நான் இங்கே வந்திருக்கின்ற பெற்றாருக்கு சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால், இந்த ஆலிமாக்களை பெற்றெடுத்த நீங்கள் பாக்கியசாலிகள். அல்லாஹ்விடத்திலே இவர்கள் உங்களுக்காக தஹஜ்ஜுதிலும் மற்ற நேரங்களிலும் துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய வாழ்க்கை பயணத்திலே எவ்விதமான பாரதூரமான விளைவுகளும் விபத்துக்களும் வந்துடக் கூடாது என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியான பிள்ளைகளை நீங்கள் வேறெங்கும் அனுப்பிவிடாமல் இப்படியான மதரசாக்களுக்கு அனுப்புவதற்குரிய மன பக்குவம் உங்களுக்கு வந்தது, அது பெரியதொரு நியாமத்தாகும். ஆகவே இப்படியான ஒரு நல்ல நிலைக்கு என்னுடைய பிள்ளையை உருவாக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்து என்று மதரசாவிலே சேர்த்தீர்களோ, அன்றிலிருந்து இந்த பிள்ளைகளுக்காக எவ்வளவோ சிரமங்களை நீங்கள் தாங்கி இருப்பீர்கள். அவர்களுக்காக எவ்வளவோ கஷ்டத்தின் மத்தியில் செலவுகளை மேற்கொண்டிருப்பீர்கள். அவைகள் எல்லாம் இன்று இந்த பட்டமளிப்பு விழாவை நீங்கள் பார்க்கின்ற பொழுது, உங்களுடைய பிள்ளை அந்த சான்றிதழை பெறுகின்ற பொழுது, அந்த சுமைகள் எல்லாம் உங்களுக்கு சாதாரணத்திலும் சாதாரணமாக இருந்துவிடும். பிள்ளை இப்படி ஒரு கட்டத்திலே சான்றிதழ் பெறுகின்ற ஆலிமாவாக பிரகடனப்படுத்தி அறிவிக்கப்படுகின்ற அந்த செய்திதான் உங்களுடைய காதுக்கும் காதுக்கும் கண்ணுக்கும் கண் குளிர்ச்சியாக அமைந்துவிடும். அப்படியான இன்று பட்டம் பெறுகின்ற உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் இன்னும் கொஞ்ச காலத்துக்கு பின்னால் திருமணம் செய்து கொடுப்பீர்கள். இப்போதுதான் அந்த திருமணத்துக்கான கணவனை தெரிவு செய்வது எப்படி என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். நம்மளுடைய பிள்ளை ஒரு ஆலிமா, வஹீயுடைய இல்மை சுமந்தவர். இந்த பிள்ளைக்கு பொருத்தப்பாடான ஒரு துணையை நான் தேட வேண்டும். நல்ல தொழில் அதிபர், நல்ல கல்விமான் அல்லது உயர்ந்த செல்வாக்கும் செல்வமும் உள்ளவர் என்பதற்கு அப்பால் நான் பார்க்கின்ற மாப்பிள்ளை என்னுடைய பிள்ளைக்கு பொருத்தப்பாடுடையவரா, அவருடைய அந்த இல்மை மக்களுக்கு கொண்டு செல்வதற்கு உதவியாக அமைவாரா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த பிள்ளை அவருடைய ஆலிமா என்ற தோற்றத்தில் இருப்பதற்குரிய, அவருடைய பெற்ற கல்வியை உம்மத்துக்கு கொடுப்பதற்கு உதவக்கூடிய துணையை தெரிவு செய்வதுதான் உங்களுடைய மிக முக்கியமான கடமையாகும். இதிலே பல பெற்றார் தவறிழைத்து விட்டார்கள், ஏற்கனவே தவறிழைத்து விட்டார்கள். இப்பொழுது அவர்கள் ஆலிமாவா என்று கேட்கின்ற அளவுக்கு அவர்களுடைய நடவடிக்கைகள் வித்தியாசப்பட்டு போய் கொண்டிருக்கின்றன. அப்படி இல்லாமல் இன்றைய கால சூழலிலே அதிகமாக பெற்றால் மதரசாக்களுக்கு பெண் பிள்ளைகளை சேர்ப்பது ஏன் என்கின்ற வினாவுக்கு
கலாநிதி ரவுப் ஜெயின் அவர்கள் அரபு மதரசாக்கள் பற்றி அவர் எழுதியிருக்கின்ற அண்மையிலே வெளியாகி இருக்கின்ற அவருடைய ஆய்வு நூலிலே அவர் சொல்வது பல்வேறு காரணங்கள். அதிலே ஒன்று என்னவென்று சொன்னால் சமூக கலாச்சார தாக்கம், வெளியில் இருக்கின்ற ஆண் இளைஞர்களுடைய பிரச்சனை. இதிலிருந்து என்னுடைய பிள்ளையை பாதுகாக்க வேண்டும், அவர் பாதுகாப்பாக ஒரு இடத்தில் இருந்து விட வேண்டும். அதற்கு உகந்த இடமாக இன்று நான் பார்ப்பது மதரசாக்கள், பெண் மதரசாக்கள் என்று அவர்கள் நினைத்து நம்பித்தான் மதரசாக்களிலே அவர்களை சேர்க்கிறார்கள். அது ஒரு காரணம். பல காரணங்கள் இருக்கும். எல்லோருடைய நீயத்தும் பிள்ளையை ஈமானிய பெண்ணாக, ஒரு முன்மாதிரி மிக்க பெண்ணாக, இஸ்லாமிய வாழ்க்கை பண்பாடுகளை கொண்டுள்ள பெண்ணாக இருக்க வேண்டும் என்பதுவாகும். எனவே அன்பார்ந்த பெரியார்களே, சகோதரர்களே, நாம் இந்த ஹிக்மா மதரசா அரபு கல்லூரியுடைய இந்த விழா மிக சிறப்பாக இருப்பதையும், இங்கு உலமாக்கள் பெரும் எண்ணிக்கையில் கலந்து கொண்டிருப்பதையும், பேராளர்களும் பெரியார்களும் அதுவும் கூட வந்து இங்கே சமூகம் அளித்திருப்பதையும் பார்ப்பதையிட்டு பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அதே நேரத்தில் இந்த ஹிக்மா மதரசாவுடைய ஆரம்பம், அதனுடைய பரிணாம வளர்ச்சி தொடர்பாக அதன் பணிப்பாளர் அஷேக் நௌபர் பலாஹி அவர்கள் மிக விளக்கமாக சொன்னார்கள். எனவே நான் இன்று இங்கு இருக்கின்ற மக்களுக்கும் இந்த ஊடகத்தின் ஊடாக வெளியிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற பார்த்து கொண்டிருக்கின்ற சகோதரர்களுக்கும் சொல்வது என்னவென்றால், இந்த ஹிக்மா அரபு கல்லூரி பொருளாதார தேவையிலே மிகவும் தேவைப்பாடுடையதாக இருக்கிறது. இதனுடைய கட்டிட தேவையை உங்கள் போன்ற எத்தனையோ பரோபகாரிகளின் உதவிகளை கொண்டுதான் பூர்த்தி செய்ய வேண்டியிருக்கிறது. எனவே தீனுடைய இந்த சேவையை வழங்குகின்ற கலா நிலையத்துக்கு உங்களாலான பங்களிப்புகளை வழங்குங்கள் என்று உங்களிடத்திலே நான் கோரி விடைபெறுகின்றேன். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.